بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவினுடைய தொழுகையை அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி ஏக இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அப்படி எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மனித வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செல்வம், பொருளாதாரம் தேவையாக இருக்கிறது. ஒரு மனிதர் இந்த உலக வாழ்க்கையிலே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கம்பெனியிலே ஏசி ரூமிலே வேலை பார்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அமைந்திருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் அவருடைய அந்த வைக்கிள் வாகனங்களை வைத்திருப்பார். அப்படி அது எல்லாம் அவருக்கு தேவைப்படும். அப்படி இருந்தால்தான் அங்கே ஒரு மதிப்பு மரியாதை அவருக்கு இருக்கும். அப்படி தனக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருளை எல்லாம் அவர் வாங்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய தேவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு பொருளாதாரம் தேவை இருக்கிறது என்ற அடிப்படையிலே அவர் சம்பாதிப்பதை, அதற்காக உழைப்பதை, ஓடுவதை நாம் பார்க்க முடியும். அதேபோல் சாதாரணமாக ஒரு கடையிலே, ஒரு மளிகை கடையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கடையோ அதிலே வேலை பார்க்கக்கூடியவரை பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய தேவை, அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குமோ, அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அவருடைய அந்த போக்குவரத்து விஷயங்கள் எப்படி இருக்குமோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலையிலே அவர் இருப்பார். இப்போ ஆக மொத்தம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது, அவனுடைய தேவைகள் என்பதற்கு இந்த செல்வம்தான் ஒரு அளவுகோலாக இருக்கிறது. தன்னுடைய நிலையை, தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த செல்வம்தான் ஒரு அளவுகோல், தகுந்தாற்போல் சம்பாதித்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த எண்ணத்தை கொண்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு தேவை இந்த மாதம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்குரிய பொருளாதாரம் நம்மளிடத்தில் இருக்காது. அந்த பொருளாதாரம் தேவை என்பதை நோக்கி நாம் ஓடக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் சில நேரங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பொருளாதாரமே நமக்கு தேவை என்கிற விஷயத்தை ஒரு பொய்யாக்கி விடுவதை பார்ப்போம். பொருளாதாரமே தேவையில்லை, அது வேற ஒரு வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தேவை நிறைவேற்றி கொடுத்துருப்பான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம் அறிந்திருப்போம், உணர்ந்திருப்போம், அல்லது நம்ம ஒட்டி வாழக்கூடிய மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம உணர்ந்திருப்போம். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு அதிகமான செல்வம் வச்சுருக்கிறாங்கல்ல, பொருளாதாரம் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் இது உணர்ந்திருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவருக்கு தேவை நிறைய இருக்கும். அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அதிகமாக பொருளாதார செல்வம் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் அவருடைய அந்த தேவை நிறைவேறாது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் சிந்திச்சு பார்த்தோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், சாதாரணமாக எத்தனையோ பேர் இன்றைக்கி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரர்களால் அந்த ஹஜ்ஜு உம்ரா செய்யறதுலாம் நம்ம பார்க்குறோம். தொன்று தொட்டு 2-3 தலைமுறையாக பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க நாம் பார்ப்போம். வயது மூப்புடையவர்களாக நாம் பார்ப்போம். அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த உம்ரா ஹஜ்ஜி என்ற ஒரு அடிப்படை அவங்க அந்த தேவை செய்யாமலே இருந்திருக்கிறத பார்ப்போம். காரணம் என்ன? பொருளாதாரம் இல்லாமல் இருக்குதா? பொருளாதாரம்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அதற்கான அந்த தேவையை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றவில்லை. நம்மளுடைய பார்வையில் எப்படி பார்ப்போம்? நம்ம கேட்போம், ஏப்பா இவ்வளோ பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போகிற? உங்கள் வாப்பா ஹஜ்ஜியை கூப்பிட்டு போகலாம்ல, உம்ரா கூப்பிட்டு போகலாம்ல, இல்லை குடும்பத்தோட மனைவி மக்களோட போயிட்டு வர, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம். பொருளாதாரம் மிகுந்து இருக்கும். ஆனால் அந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட அந்த தேவைகளை நிறைவேறாமல் இருப்பார். இன்னும் தன்னுடைய உலக வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாதவரை அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறவங்கள பார்ப்போம்.
சம்பளத்தில் கம்மியாக வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, தன்னுடைய குடும்ப தேவைகளில் பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவராக இருப்பார். ஒரு சிக்கனமாக குடும்பம் நடத்தி ஒரு சேமிப்பை போட்டோம்னா தன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்க முடியும், மனம் முடிக்க முடியுன்ற அடிப்படையில் அந்த தேவைக்கு சேர்த்து வைக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் அதை பார்த்தோம்னா அவர் நினைக்காத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தேவைகளை அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது தானே. நம்மளோடு ஒன்றி வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் நம்ம பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்னும் விளக்கமாக இதை பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை ஒரு பொருளை வாங்கணும்னு வச்சுக்கிடுங்க. அந்த பொருளை சாதாரணமாக வாங்குவதற்கு தோராயமாக ஒரு 100 ரூபாய் தேவைப்படும். இல்லை நம்ம ஒரு கடையில் போய் ஒரு உணவு சாப்பிட ஆசைப்படுறோம், இதுக்கு 100 ரூபாய் இருந்தால் தான் அந்த உணவை சாப்பிட முடியும். நம்ம அது கம்மியாக நம்மகிட்ட 50 ரூபாய் தான் இருக்கும். எப்படி நம்ம அந்த கடைக்கு போய் சாப்பிட முடியும்? எப்படி இல்லை இந்த பொருளை நம்ம சாப்பிட முடியும்னு நினைப்போம்ல. அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 50 ரூபாய்க்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை போய் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காருவோம். திடீர்னு பார்த்தோம்னா அந்த கடைக்கு வேற ஒரு பொருள் வாங்குவதற்கு எங்கேருந்து நம்மளுடைய நண்பர்கள் தெரிஞ்சவரோ ஒருத்தர் வருவார். வந்துட்டு போகும்போது என்ன பண்ணுவார்னா, அவர் சும்மா போகாமல் நம்மளை கையை காமிச்சு அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுக்கு நீங்கள் காசு சேர்த்து எடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டு போயிடுவார். அவர் பாருங்கள் எந்த அளவு பாருங்கள். 100 ரூபா நமக்கு தேவை, 100 ரூபாய் இல்லைங்கிறதுனால என்ன நம்மகிட்ட இருக்குதோ அதற்கு போய் நாம் சாப்பிடுவதற்கு அந்த தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் போகிறோம். ஆனால் அவர் அதுக்கு பொருளாக அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுவார். போயிட்டாருன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய 50 ரூபா நமக்கு மிஞ்சக்கூடிய பொருள் தான், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பணம் தானே. அப்போ அதற்கு என்ன நம்ம சாப்பிட முடியுமோ அதையும் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்போம். அப்போ இதுவெல்லாம் மனித வாழ்க்கையில் இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது தான். இது யாரும் உணராமலாம் இருக்க முடியாது. நான் இதை உணரவே இல்லை என்று விதிவிலக்காக யாரும் சொல்லிட்டும் போக முடியாது. ஆனால் இந்த பொருளாதாரத்தை வைத்து 100 ரூபாய்க்கு உள்ள தேவை நமக்கு எப்படி நம்மகிட்ட கையில் காசு இல்லையே, எப்படி நமக்கு நிறைவேறும் என்று மற்ற மனிதர்கள் எல்லோருமே நினைப்பது போல ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நாடிவிட்டால் 100 ரூபாய்க்கு நிறைவேறக்கூடிய அந்த விஷயத்தை 50 ரூபாயிலேயே அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். இந்த ஒரு எண்ணத்தை நம்பிக்கையை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய கொண்டு வரணும். அப்படி நிறைவேறி இருந்தது சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சில சமயங்கள் அப்படி நடந்திருந்தது என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் நமக்கு தரப்பட்ட பரக்கத் எனும் மறைமுக அருள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பரக்கத் என்னக்கூடிய அந்த மறைமுக அருளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்களா இல்லையா? அந்த வழிமுறையை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மிகுந்திருந்தால் அதை வைத்து ஆட்டமும் போட மாட்டோம், பொருளாதாரம் குறைந்திருந்தால் அதற்காக துக்கமும் பட மாட்டோம், துன்பமும் பட மாட்டோம், நாம் வேதனை கொள்ள மாட்டோம். இன்னும் பொருளாதாரம் நமக்கு அதிகமாக தேவை என்று பேராசையும் இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளில் ஒரு முதலாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அன்னல்லாஹ யபுத்தலி அப்தஹு பிமா அஅதாஹு. அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருள் இருக்குதா இல்லையா, அந்த பொருளில் அந்த அடியாரை சோதனை செய்கின்றான். பொருளாதாரம் கணக்கீடுலாம் கிடையாது. சில பேருக்கு நிறைய கோடி கணக்கில் கொடுத்துருக்கலாம், லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு 1000 கணக்கில் 100 கணக்கில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவரவருக்கேற்ப கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் அந்த பொருளில் அல்லாஹ் சோதனை செய்கின்றான். ஃபமன் ரலியக் பிமா கசம் அல்லாஹு லஹு. யார் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த பொருளை பொருந்திக் கொள்கிறாரோ பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி வ வஸ்ஸஅஹு. அவருக்கு அதிலே பரக்கத் செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல சொல்லி காமிக்கக்கூடிய வழி இருக்குது. அந்த வழிமுறையில் ஒரு வழிமுறையாக நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் முதல்ல கொடுத்துருக்கிறான் உங்களுக்கு. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நாம் அப்படி பிரித்து பார்த்துக்கலாம். பொருள் செல்வமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பதிலே சோதனை செய்கின்றான். அந்த அப்படி அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை எந்த ஒரு மனிதன் பொறுத்து கொள்கிறார்களோ, அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருக்கிறான்ப்பா, இதற்கு மேலே நமக்கு எதுவும் கொடுக்கலையா, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் அது பிரதிபலனை தருவான் என்ற அடிப்படையில் தனக்கு அருளப்பட்ட விஷயத்தை யார் புரிந்து கொள்கிறாரோ பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி வ வஸ்ஸஅஹு. அதிலே அவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். ஒமன் லம் யர்ல. யார் அல்லாஹ் கொடுத்ததிலே திருப்தி கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாரோ லம் யுபாரிக லஹு. அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வழிமுறையை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ முதலாவதாக இந்த வழிமுறை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, என்ன விளங்கணும்னா, புரிந்துணர்வு என்ன வர வேணும். நமக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறானோ அதைத்தான் அந்த உலகத்தில் கொடுத்துருக்குறான். அப்போ இதை வைத்து நாம் பொருந்திக் கொள்வோம். இதில் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்து கேட்போம். நம்ம பொதுவாக நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும், நிறைய தாயால்லா, அதிகமாக தாயால், இப்படி கேட்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அதே சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்ல அதனுடைய அல்லாஹுடைய அதில் அருள் வளத்தை கேளுங்க, அல்லாஹுடைய பரக்கத்தை கேளுங்க என்பதாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம உள்ள அடங்கியிருக்கிறத விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், உலக வாழ்க்கையை ஒட்டி நம்ம பேசுவோம்.
ஒரு மனிதன் இப்போ ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பாதிக்கிறார் நம்மளுடைய ஊர் காசுக்கு, அவருக்கு 2 புள்ள இருக்கும் என்ன. ஆனால் அந்த 15,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய செலவை நிறைவேற்றுறதுக்கும் பிள்ளைங்களுடைய படிப்பை நிறைவேற்றுறதுக்கும் பார்த்தோம்னா அப்படியே ஆட்டம் காணுவார். ஒன்றும் முடியாது, அவரால் சமாளிக்க முடியாது. எத்தனையோ பேர் அன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இருக்கக்கூடிய நம்மளையே அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஆள்லாம் கூட ஓரளவுக்கு இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருந்தாங்கன்னா அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஆனால் 10,000 15,000 சம்பளம் வாங்கக்கூடிய அந்த மனிதன் இப்படி ஆட்டம் காணும் பொழுது நம்மளுடைய கண்ணுங்கான நம்ம பார்ப்போம். ஒரு டீ கடையில் வேலை செய்வாங்க. டீ கடை என்பது வேலை என்பதன் தொழில் என்பதை நம்ம இலக்காரமாக பேசலை. அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். அன்னாட சம்பளம் வாங்குவாங்க. இவர் மாதமாக ஒரு மொத்த தொகையை வாங்குவார் 15,000 10,000. ஆனால் அவங்களுக்கு அன்னன்னைக்கு வாங்குறது அப்படியே திட்டம் போட்டு அப்படியே அந்த அன்னன்னைக்கு வாங்குற காசு முடிஞ்சு போயிடும். மாதமாக ஒரு சேமிப்பு பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இவரை விட பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். 4 பிள்ளை இருக்கும், 5 பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவையும் பார்ப்பார், தன்னுடைய சொந்த குடும்ப செலவையும் பார்ப்பார், இன்னும் பிற தேவைகளையும் நிறைவேற்றுவாரா இல்லையா. அப்போ இதில் நான் விளங்கணும் என்னன்னு சொன்னால் இதுதான். இந்த மாதிரி நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயம் பரக்கத்தினக்கூடிய அல்லாஹுடைய அருள்நாள் தான், மறைமுக அருள்நாள் தான் நிறைவேறுகிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முறை சொல்லும்போது சொல்கிறாங்க, லைசல் இனா அன் கசுரத்தில் அருதி, வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல. நம்மளுடைய பார்வை அப்படி தானே இருக்குது. நம்மளுடைய பார்வை ஒரு நல்ல ஒரு காங்கிரீட் பில்டிங், பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறாரு, நல்ல விதமான ஒரு தொழில் பண்ணுறாரு, நம்ம மாதம் வாங்கக்கூடிய சம்பளம் அவர்கிட்ட ஒரு நாளில் இல்லை ஒரு வாரத்தில் பெறலக்கூடியதாக இருக்குது, இவர் ரொம்ப வசதியாக இருக்குது. நம்மளுடைய பார்வை அப்படி தானே பேசுகிறோம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லைசல் இனா அன் கசுரத்தில் அருதி, வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல. நம்ம விளங்கணும். நம்மள்ட்ட பெரிய பண வாசலாம் இருக்குது, நம்ம தான் வசதியாக இருக்கிறோம், இது செல்வம் அல்ல. ஒலா கிண்ணல் கினா கினன் நப்சி, மாறாக அவருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள், அதை வைத்து போதும் என்ற மனதோடு வாழ்க்கை நடத்தினார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான செல்வங்கிறாங்க. அப்போ குறைவான வருமானத்தை பெற்றால் கூட நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு இதைத்தான் அளந்திருக்கிறான். அல்லாஹ் நாடினா இதை விட அதிகமும் கொடுப்பான். அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு இதை விட கம்மியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதை சிந்தித்து பார்த்த மக்களாக என்ன செய்யணும்னா, நமக்கு இதை தந்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ், இது நமக்கு போதும், நிச்சயமாக இதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், நமக்கு தந்திருக்கிறானா அவனுக்கு தெரியாமல் அவன் தந்திருக்க மாட்டான் என்ற அடிப்படையில் என்ன ஒரு பொருளாதாரத்தை, என்ன ஒரு விஷயத்தை, செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அதில் போதும் என்று இருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கணும். முதல்ல எண்ணிக்கையில் எந்த விஷயமும் இல்லைங்கிறது வழங்கணும். 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா மாதம் ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அவனுடைய பார்வையில் அது பெரிதாக இருக்கலாம், நம்ம பார்த்தா கூட பெருசாக தெரியலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டு அவன் ஒரு 10,000 ரூபா வாங்கக்கூடியவன் பிள்ளைகளை படிக்க வைக்க சிரமப்படும் பொழுது 2,000 5,000 வாங்கக்கூடிய ஒரு சிரமம் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு போகிறார் என்று சொன்னால் அந்த 10,000 15,000 விட இந்த 2,000 5,000 தான் சிறந்தது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மற்றும் ஒரு முறை சொல்லும் பொழுது, கது அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன் வ கன்னஅஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, யார் இஸ்லாத்தை ஏற்று போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியவற்றை போதுமென கருதினாரோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயமே. அதான் நமக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளவோ அதில் நாம் திருப்திப்பட்டு கொண்டு இது போதும், இதில் அல்லாஹுடைய பரக்கத்தை நமக்கு செய்வான், அல்லாஹ்ட்ட பரக்கத்தை கேட்போம், இதில் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்ற முடியும், இது போதும் என்று யார் நம்புகிறாரோ அவர்தான் பொருளாதாரத்தின் மீது பேராசை கொள்ள மாட்டார், பிற மனிதனை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார், பிற மனிதனை எப்படியாவது அவனை கீழே வியாபாரத்தை நொடிக்க வச்சிடணும், இவ்வளோ பொருளாதாரத்தை சம்பாதிக்காதவனை அவனை ஆக்கிவிடணும் என்ற தவறான எண்ணம் கொள்ள மாட்டார், அவனை பற்றி புறம் பேச மாட்டார். இப்படியெல்லாம் இருந்தார் என்று சொன்னால் அவர் மறுமையிலே வெற்றி பெற்றவராக மாறிவிடுவார் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறதை பார்க்குறோம். அப்போ வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லும் பொழுது போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் நாம் அந்த விளக்க உரைகள்லாம் அதில் சொல்லி சேர்த்து பார்க்க முடியும். அதனால தான் சொல்லி காமிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பொதுவாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி தான் செய்யக்கூடிய வியாபாரங்களில் வழிதவறி நடக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். அளவு நிறுவையில் மோசமாக செய்கிறத பார்க்குறோம். ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறையை மறைத்து விற்பனை செய்வதை பார்க்குறோம், நிறையா பார்க்குறோமா இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செயல்கள்லாம் மனிதர்கள்ட்ட இருந்ததுன்னு சொன்னால் பரக்கத் எனக்கூடிய அந்த மறைமுக அருள் இருக்குதே அது அவருக்கு வரவே கிடைக்காது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கும் வரை அந்த வியாபாரத்தை முறித்து கொள்ளக்கூடிய உரிமைகள் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த செய்தியை சொல்லிட்டு அவ்விருவரும் உண்மைகளை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி இருந்தால் அவர்களுடைய வியாபாரத்திலே அந்த அருள் வளம் அவர்களுக்கு அளிக்கப்படும். குறைகளை தெளிவுபடுத்தாமல் மறைத்த ஒரு பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் அவருடைய அந்த வியாபாரத்திலே, அந்த பொருளாதாரத்திலே அருள் வளம் நீக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
இப்போ வியாபாரம், நமக்கு ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறோம், அந்த வியாபாரத்தில் என்ன ஒரு குறை இருக்குதோ அதை சொல்லி விற்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா நாம் ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம், அந்த தொகையை விட கொஞ்சம் கம்மியாக விற்க போகுது. அந்த குறையை நீங்கள் சொல்லி அவர்கிட்ட விற்றீங்கன்னு சொன்னால் அவரிடத்துல நம்பிக்கை பெற்ற வியாபாரியாக நீங்கள் மாறிடுவீங்க. இன்னும் எவ்வளவு தான் பொருளை உங்கள்கிட்ட வாங்கினாலும் நேரில் பார்த்து வாங்குறவர் ஃபோன்லேயே கூட ஆர்டர் உங்களுக்கு சொல்லுவார். அந்த ஒரு நம்பிக்கைக்கு பெற்றவராக நீங்கள் மாறிடுவீங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், முஸ்லீம்கள்கிட்ட பெரும்பாலும் அதிகம் அந்த விஷயம் இருக்கிறத பார்க்குறோம். குறைகளை மறைத்து பொய் சொல்லி, இன்னும் சொல்ல போனால் அவருக்கு முதலே அசலே ஒரு 10,000 ரூபா தான் இருக்கும்னு சொன்னால் என்ன செய்யுது, எனக்கு அசலே இது ஒரு கட்டுப்படி ஆகாது பாய், 20,000 ரூபாய்க்கு அசல் பாய், 15,000 அசல், பொய் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மூமினா முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட, எல்லா மனிதர்கள்ட்டுமே இருக்கக்கூடாத பண்பு, குறிப்பாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நாம் அப்படி பொய் சொல்லி வித்துடுறோம்னே வச்சுக்கிடுங்க, இதில் பரக்கத்து கிடைக்குமா? பெரும்பாலும் பாருங்களேன், இன்றைக்கு மக்களுடைய இதுலேயே நம்ம ஹலாலாக சம்பாதிச்சாலுமே வீட்டுடைய தேவைகளுக்கு மல்லிகை கடைக்கு மாதம் இவ்வளவு, இந்த விஷயம் கரண்ட் பில்லுக்கு இவ்வளவு, இப்படி ஒதுக்குனால இன்றைக்கி என்ன போட வேண்டியதாக இருக்குது, மருத்துவ செலவுக்கு இவ்வளவுன்னு ஒரு பட்டியலை போட வேண்டியதாக இருக்குது. யார் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீட்டில் சோறு இருக்குதோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி மருந்து மாத்திரைகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்தளவுக்கு நிலைகள் மாறிக்கொண்டிருக்கு போயிருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளிடத்தில் அல்லாஹுடைய அந்த பரக்கத்திலும் மறைமுக அருளிலிருந்து விலகி இருக்கிறோம். அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்காத அளவுக்கு நாம் விலகி செல்லக்கூடிய அளவிற்கு தவறான மார்க்கம் தடுத்த, அல்லாஹ் கட்டளையிடாத, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து சொல்லியிருக்கின்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அதுதான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் என்ன செய்யணும், அந்த பொருளுடைய குறைகளை எடுத்து மக்களுக்கு அந்த வாங்குறவர்கிட்ட சொல்லியே விற்பனை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு அல்லாஹுடைய அந்த மறைமுக அருள் என்பது கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்குறோம். அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குது. இதுவெல்லாம் நம்ம பொதுவாக நம்ம பார்த்துட்டோமா. இப்போ வீட்டுக்குள்ளே வருவோம். ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு, பெண்கள் சோறாக்குறாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, எல்லா பகுதியிலுமே இருந்திருக்கும். அப்போ இந்த எல்லா வீட்லேயும் இந்த டிவிங்கிற அந்த ஒரு நவீன சைத்தான் கிடையாது, எல்லார் கையிலையும் அந்த செல்ஃபோன் சொல்லக்கூடிய அந்த நவீன சைத்தான் கிடையாது. இதுவெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னும் வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்குறோமே, ஒரு தீப்பெட்டி சைஸில் அடுக்குமாடி குடியிருப்புகளாக அப்பார்ட்மெண்ட்டுகளாக பெருகி இருக்கிறத பார்க்குறோமே. அப்படி குடியிருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மையத்தை விழுந்தாலும் கூட அந்த மையத்தை கசப்பு மாற்றுவது குளிப்பாட்டுறதுக்கு இடமில்லாத நிலைமையாக இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறது யார்? இப்போ பேரை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பேராக இருக்கும், ஒரு இஸ்லாமியர் தான் கட்டியிருப்பார். ஆனால் அவருக்கு அது அந்த வசதியை செய்து விடாமல் இருப்பார். நான் இப்படிப்பட்ட நம்ம அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியிருக்கிறோம், ஒரு மையத்து விஷயம் ஒரு நல்லது கட்டதுன்னு சொன்னால் எப்படி அவங்க உபயோகப்படுத்துவாங்கன்ற அடிப்படையில் அதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் விடாத நிலம் இருக்கிறது இன்றைக்கி நிறையா கட்டடங்களும் நம்ம பார்க்குறோம். அவர் அதுக்கு ஸ்பேஸ் விடுறது, அங்கேயே ஒரு ரூமை போட்டு ஒரு அடைப்படைச்சுன்னா அது ஒரு வீடான வாடகை வீட்டு இல்லாமல் என்ற அடிப்படையில் இன்றைக்கி இந்த பொருளாதார தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களாக பார்க்குறோம். இப்போ அதே போல் ஒரு காலகட்டங்களில் வீட்டில் சமையல் செய்யணும்னு வச்சுக்கிடுங்களேன், போய் அரிசி எடுப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஒரு இதற்காக சொல்லலை, அப்போ அந்த காலத்தில் உள்ள விஷயங்கள் இல்லை. தலையில் தன்னுடைய அந்த புடவை துணி எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லி அந்த படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம், அந்த அளவுகளை வச்சு எத்தனை போடணுமோ, எத்தனை படி போடணுமோ, எவ்வளோ அளவு போடணும், அந்த அளந்து போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் உணவுக்காக எடுக்கக்கூடிய பொருள்களை அளந்து போடுங்கிறாங்க. அப்போ தான் சரியான ஒரு பரக்கத்து இருந்த ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறோம், எங்கள் கிச்சனுடைய வாசல் இருக்க நேராக டிவி போட்டி அந்த ஒரு சீரியல் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. குயிக்காக அந்த மெயினான ஒரு சீரியலை தொடர்ந்து பார்க்குறது. அதற்காக இன்றைக்கி ஏதோ எடுத்தோ கவுத்தோங்கிற பேரில் அப்படி அரிசியெல்லாம் அள்ளி போட்டு ஒரு சமையலை விட்டுட்டு இன்றைக்கி இந்த சமையல்களை செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதுவெல்லாம் மிக ஒரு பரக்கத்தை விட்டு நம்மளை விளக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை விளங்கிக்கணும். அல்லாஹ் பொதுவாக நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சாப்பிட்றான்னு வச்சுங்களேன், எவ்வளோ அரிசி தேவைப்படும் ஒரு மனுஷனுக்கு? ஒரு 200லேருந்து 250 கிராம் அரிசி தேவைப்படுமா? அது ஒரு மனிதன் சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, அந்த 200 கிராம் அரிசி ஒரு மனுஷனுக்குன்னு நீ போறில்ல, நீ அதை 2 பேர் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் 2 பேருக்கும் அது போதுமானதாக அமைஞ்சிடும். நம்ம பொதுவாக நம்மளுடைய எண்ணத்தை வச்சு மனித அறிவை வச்சு நம்ம பார்த்தோம்னா, அந்த 200 கிராம் அரிசி எனக்கே பத்துமா பத்தாத, பசி கொள்ள பசியாக இருக்குது, இல்லை நீ வேறு பங்குக்கு வரியான்னு கேட்போம். ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது. நாம் இருக்கிறோம், ஒரு 4-5 பேராக இருக்கிறோம், ரொம்ப கம்மியாக தான் நம்மகிட்ட இருக்குது, ஒரு 500 கிராம் அரிசி, 1/2 கிலோ அரிசி இருக்குது, அதில் ஒரு 2 பேர் தான் சாப்பிட முடியும்னு சொன்னால், அதை பகிர்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் அல்லாஹுடைய மறைமுக அருள்
அந்த பறக்கத்து எனக்கூடிய விஷயம் இருக்குது. நான் எல்லாருக்குமே அது வந்து வயிறு நிரம்பக்கூடிய ஒரு விஷயமா போயிடும். ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது, இருவருடைய உணவு 4 பேர்களுக்கு போதுமானதாக என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு அறிவித்து கொடுக்குறத பார்க்குறோம். நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் தானே. நல்ல நண்பர்களாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு இருக்கும், அவர் போய் வெளியில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உட்காருப்பா இந்த இருக்குதுல்ல, அவ்வளோதையும் நான் சாப்பிட மாட்டேன், நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம், அல்லாஹ் பரக்கத் செய்வான்ற அடிப்படையில் அந்த எண்ணங்களை கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதுலேயும் எல்லாம் பரக்கத் செய்வோம். அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது, சாதாரணமாக போய் சொல்லுவோம். ஆனால் அதுலேயே எல்லாம் நமக்கு பரக்கத்தை கொடுத்து நம்மளோட வயிறை நிரம்ப வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு செலவு என்பது வீண் விரயமாக போகாமல் நமக்கு காசு மிச்சமாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் விளங்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் பார்க்க போனால், இன்றைக்கி நாம் வந்து வெட்கப்பட்டு செய்யாமல் இருக்கக்கூடிய மார்க்கம் சொல்லித்தந்த ஒரு அழகான விஷயம் நம்மளிடத்துல விடுபட்டு போயிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்படியே மற்றவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோ இல்லை வேறு யாரோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த மனுஷன் மார்க்கத்தை கடைபிடிக்கிறான்ப்பா அப்படி தட்டை வலிப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, போய் கழுவ கூட வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு பளிச்சுட்டு இருக்கும். அங்கே உட்காந்துட்டு விரலை சூப்புறது என்ன, அது பண்ணுறது என்ன, இப்படியெல்லாம் வீட்டில் நடைமுறையில் இருப்பாங்க. வெளியில் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிட்டாங்க, அதே அந்த ஹோட்டல் ஒரு நார்மலான ஹோட்டல் இல்லாமல் 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், கையே வேலை செய்யாதுங்க, அந்த ஸ்பூன் தான் கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான ஒரு விஷயம், கையில் சாப்பிட்றது கிடையாது. அங்கிட்டலாம் போனாக்கா நம்மளே கேட்பாங்க, நீ ஏன்ப்பா கையை வச்சு சாப்பிட்ற, இங்கேலாம் வந்தீங்கன்னா ஸ்பூன் எடுத்து சாப்பிடு, மானத்தை வாங்காத அப்படிம்பாங்க. எவ்வளோ பெரிய அழகான விஷயத்தை மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்குது, அதை அன்றைக்கி மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கேயும் போய் நாம் சாப்பிட்டுட்டு கையால் சாப்பிட்டுட்டு விரலையெல்லாம் சூப்பி சாப்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய அருள் கிடைக்குது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நவீன கலாச்சாரம் நம்ம அதில் ஊறி போயிருக்கிறோமா இல்லையா. அல்லாஹ் ரசூல் சொல்லுவாங்க பாருங்கள், இதா அக்கல அஹதக்குமுல் ஃபுல் எல் அக்கு அசாபி அஹு, உங்களில் ஒருவர் உணர்வு உண்டால் அவர் தம் விரல்களை உறிஞ்சு கொள்ளட்டும். ஃப இன்னஹூ லா எதிரி ஃபி ஐயத்து ஹின்னல் பரக்கா, அந்த விரலை உரியக்கூடிய நேரத்தில் எந்த விரலிலே பரக்கத்து இருக்கிறது என்பதை உங்களில் எவருமே அறிய மாட்டார் என்பதாக அல்லாஹ் ரசூல் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ்விடத்து சொன்னால் அது பொய்யா இருக்குமா? அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வராமல் சொல்ல மாட்டாங்க தானே. குர்ஆனும் வஹி தான், அவங்க கூடிய ஹதீஸும் வஹி தான். உலக வாழ்க்கையில் ஏதாவது சொன்னாங்கன்னா அது அவர்களாக சொன்னதாக இருக்கும். மார்க்கம் என்று சம்பந்தப்படுத்தி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ் படுத்து வந்த செய்தி தானே. எவ்வளோ அழகான விஷயம். நம்ம சில பேர் சாப்பிடும்போது பார்ப்போம், உதவி சாப்பிட்றவங்களாம் பார்ப்போம், சோறுலாம் அப்படியே சேதம் அங்கிட்டு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகான முறையில் கையை வச்சு நாம் சாப்பிட்டுட்டு அந்த விரலை சூப்பினோம்னு சொன்னால், தட்டை நல்ல விதமாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ்விடத்துல பரக்கத்து கிடைக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் இன்றைக்கி வேணான்ட்டு ஓடுறோம், இங்கே வேணான்னு சொல்கிறோம். மார்க்கம் காட்டி தந்த அழகான செயல்பாடுகளில் நம்மளோட அன்றாடம் ஒண்டி போயிருக்கின்ற விஷயம். இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து என்னைக்காச்சும் ஒரு தடவை செய்கிற நடத்துமா, டெய்லி சாப்பிட்றோம், ஆனால் அதுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் வெளியில் கடைகளுக்கு போய் சாப்பிட்டா நம்ம கையால் சாப்பிட்டா தான் என்ன கௌரவம் குறைஞ்சி போயிடுமா? இல்லை நமக்கு இருக்கிற அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரம் குறைஞ்சி போயிடுமா? இல்லை உங்களை ஃபோட்டோ எடுத்து இவர் வந்து இங்கே வந்து அசிங்கப்படுத்துவார், அந்த ஒரு ரீசெண்டாக சாப்பிட மாட்டார்ன்ட்டு உங்களை ஃபோட்டோ பிடிச்சி ஒட்டி வைக்க போகிறாங்களா? மார்க்கம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்தை முன்னிறுத்துவதற்கு இதில் மட்டுமில்லை, இதுபோல் பல விஷயங்களில் நாம் இன்றைக்கி பின்னாடி தள்ளி போயிடுறோம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம அற்பமாக நினைக்கிறோம்ல, இதிலெல்லாம் நடைமுறைகளை நாம் கொண்டு வந்தால்தான் மார்க்கம் தடுத்திருக்கின்ற மற்ற பெரிய விஷயங்கள்லையும் நம்மளுடைய செயல்பாடுகளை சரியாக கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் பரக்கத் என்கின்ற அல்லாஹ் அந்த கொடுக்கின்ற மறைமுக அருள் நமக்கும் கிடைக்கும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பரக்கத் என்கின்ற மறைமுக அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் செல்வத்தை உரிய முறையில் அடையணும். எது ஹலாலோ அந்த முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம முதல்ல ஒரு விஷயம் பார்த்தோமே, வியாபாரத்தில் குறைகளை மறைப்பது, வியாபாரத்திலே பொய் சொல்லி விற்பனை செய்வது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் செல்வத்தை உரிய முறையில் அடைகிறாரோ அவருக்கு அதில் பரக்கத்து வழங்கப்படும். யார் செல்வத்தை முறையற்ற வழியில் அடைகிறாரோ அவர் உண்டும் வயிறு நிரம்பாதவர் போல. அப்படின்னா அவர் அந்த பொருளாதாரத்தை அடைந்தும் பொருளாதாரம் அடையாதவர் போல என்பதற்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் பொய் பேசக்கூடாது, குறைகளை மறைத்து விற்பனை செய்யக்கூடாது. இந்த விஷயங்களை தெளிவாக விளங்கி நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் மறைமுக அருள் வேண்டும் என்று சொன்னால் அது சரியான முறையில் ஹலாலான வழியில் அந்த பொருளாதாரம் நம்மிடத்திலே வந்து சேர வேண்டும். இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு அந்த பரக்கத்து நிறைந்த ஒரு விஷயமாக, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த விஷயமாக நமக்கு மாறிவிடும். அப்படி வாழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, பரக்கத் எனும் மறைமுக அருள்
நமக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகளில் ஒரு சில வழிமுறைகள் நாம் முதல் உரையில் பார்த்தோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத் என்கின்ற அந்த அருள், மறைமுக அருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையையும் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு அங்கே மதீனாவிலே நிறைய நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறாங்க. உணவுகள் இல்லாதவர்களாக, பல நாட்கள் உணவு சாப்பிடாதவர்களாக, சில நேரங்களில் பேரித்தம்பழங்களை மட்டும் சாப்பிட்டவர்களாக, சில நேரங்களில் அதுவும் இல்லாதவர்களாக. நம்ம எல்லாம் ஹதீஸ்களில் கேள்விப்பட்டிருக்கின்றானே, இந்த அகல் யுத்தம்னு நினைக்கிறேன், அந்த யுத்தத்தை போல் அந்த வயிற்றில் கல்லை கட்டிக்கிட்டுலாம் அவங்க வேலை செஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்குறோம் வரலாற்றில். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க செய்த பிரார்த்தனை, அல்லாஹ்வே மக்காவிற்கு எவ்வளவு பரக்கத் செய்தாயோ அதை விட 2 மடங்கு நீ மதீனாவிற்கு பரக்கத் செய்வாயாக என்ற அடிப்படையில் அந்த அருள் வளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பிரார்த்தனையின் மூலமாக எனக்கு அந்த மக்காவை போலவே மதீனாவுக்கும் பரக்கத் செய்வாங்கன்னு கேட்கறது பார்க்குறோம். ஆரம்பத்தில் மதீனாவுக்கு சென்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் துன்பப்பட்டார்கள், அந்த மதீனாவில் வாழக்கூடிய மக்கள்களும் துன்பப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையை மட்டும் செய்யலை, அதே போல் அந்த மதீனாவாசிகள்கிட்ட நம்ம சொன்னோம்ல, நம்ம வீட்டில் அளந்து போடக்கூடிய இந்த படின்னு சொல்கிறோமே, அதே மாதிரி அளக்கக்கூடிய அந்த முகத்தல் அளவின்னு சொல்லுவாங்க. அது சில பேர்கிட்ட இருக்கும். சில பேர் ஒரு சாவுன்னு சொல்லிட்டு இந்த கையில் அள்ளி போடக்கூடியதாக இருப்பாங்க. ஒரு முத்துன்னு சொல்லிட்டு ஒரு அளவு கணக்கு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி, இறைவா நீ மதீனாவாசிகளுடைய முகத்தல் அளவையில் நீ அருள் உளம் பரக்கத்தை அளிப்பாயாக, குறிப்பாக அவர்களுடைய சாவு முத்து என்று அளந்து போடக்கூடிய அந்த அளவு விஷயத்தில் நீ அருள் வளத்தை அளிப்பாயாக என்று அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னால், அவர்களுடைய தேவைக்காக அவர்கள் நிறைவு எடுத்துக்கொண்டதை விட மிச்சம் இருப்பதை அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை செய்தான் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமான மணமக்களை நீங்கள் இப்போ பார்த்தா கூட போனால் கூட பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க ஜமா பைனகுமா ஃபீ ஹைர் துஆலாம் கற்று கொடுத்துருக்குறாங்களே, அதுலேயும் அவர்களுக்காக நம்ம பரக்கத்தை கேட்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்த அந்த வழிமுறைகளை நாம் முதல் உரையில் பார்த்தது மட்டுமல்லாமல், அந்த அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் மறைமுக அருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால், என்றைக்குமே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது எனக்கு அதிகம் பொருளாதாரத்தை அதிகமாக தா, இன்னும் மற்ற விஷயங்களை அதிகமாக தா என்ற அடிப்படையில் அந்த அளவுக்கு கூட அவங்க கேட்டதை நம்ம பார்க்கலாம். பரக்கத்து விஷயத்தில் எனக்கு இதில் பரக்கத் செய்வாயாக, உன்னுடைய அருள் வளத்தை வழங்குவாயாக என்ற அடிப்படையில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை இப்படி இருக்கின்ற காரணத்தினால் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தின் மறைமுக அருள் வேண்டும் என்று சொன்னால் சொல்லப்பட்ட அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் இந்த பிரார்த்தனை என்ற அந்த வழிமுறையும் பின்பற்றி அல்லாஹ்விடத்திலே அந்த பரக்கத்தின் மறைமுக அருளை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். வல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.